2025 ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக வேண்டி மட்டக்களப்பு மாவட்டத்தின் சகல பணிகளையும் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இம்முறை மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட 4,55,520 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள். மொத்தமாக 444 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்கெடுப்பு இடம்பெறுவதோடு வேட்புமனு கோரிக்கை தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு எமது மாவட்டத்தில் கடந்த 2025 ஆண்டு 3ஆம் மாதம் 3ஆம் திகதி ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களிலும் நோட்டீஸ் வெளியிடப்பட்டது. அதன் பிரகாரம் 2025 ஆண்டு 3ஆம் மாதம் 3ஆம் திகதியிலிருந்து 2025 ஆண்டு 3ஆம் மாதம் 19ஆம் திகதி நண்பகல் 12 மணி வரை சுயேட்சை குழுக்கள் அரசியல் கட்சிகள் கட்டுப்பணத்தினை தேர்தல் அலுவலகத்தில் செலுத்த முடியும். அதேபோல எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுவானது எதிர்வரும் 2025 ஆண்டு 3ஆம் மாதம் 17ஆம் திகதி தொடக்கம் 2025 ஆண்டு 3ஆம் மாதம் 20ஆம் திகதி நண்பகல் 12 மணி வரை மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலக கோட்டையில் அமைந்துள்ள மாவட்ட செயலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். இதன் அடிப்படையில் மொத்தமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் 12 உள்ளூராட்சி மன்றங்களுக்காக இந்த தேர்தல் இடம்பெற இருக்கின்றது. இதில் மட்டக்களப்பு மாநகர சபையில் 20 வட்டாரங்களில் இருந்தும் அதே போல மேலதிக உறுப்பினர்களில் இருந்தும் மொத்தமாக 33 பேர் தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள். இதில் 69 வாக்களிப்பு நிலையங்களில் 70,124 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். ஏறாவூர் நகர சபையில் 16 உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக வேண்டி 20,561 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள். காத்தாங்குடி நகர சபையில் 16 உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக வேண்டி 34,686 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். ஏறாவூர் பெற்ற பிரதேச சபையில் 30 பேரை தெரிவு செய்வதற்காக வேண்டி 67,450 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். கோரளைப்பற்று பிரதேச சபையில் 23 பேரை தெரிவு செய்வதற்காக வேண்டி 58,318 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். கோரளைப்பற்று மேற்கு பிரதேச சபையில் 18 பேரை தெரிவு செய்வதற்காக வேண்டி 24,659 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். கோரளைப்பற்று வடக்கு பிரதேச சபையில் 18 பேரை தெரிவு செய்வதற்காக வேண்டி 20,434 பேர் தகுதி பெற்றிருக்கின்றார்கள். மண்முனை தென் எருவில்பற்று பிரதேச சபையில் 20 பேரை தெரிவு செய்வதற்காக வேண்டி 50,612 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள். மண்முனை பிரதேச சபையில் 16 பேரை தெரிவு செய்வதற்காக வேண்டி 26,931 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். மண்முனை மேற்கு பிரதேச சபையில் 16 பேரை தெரிவு செய்வதற்காக வேண்டி 25,723 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். மண்முனை தென்மேற்கு பிரதேச சபையில் 16 பேரை தெரிவு செய்வதற்காக வேண்டி 21,868 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். அதே போல போரதிய பிரதேச சபையில் 16 பேரை தெரிவு செய்வதற்காக வேண்டி 34,154 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். மொத்தமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு மாநகர சபை மட்டக்களப்பு மாநகர சபை, ஏறாவூர், காத்தான்குடி ஆகிய நகர சபைகளுக்கும் ஏனைய 9 பிரதேச சபைகளுக்குமான தேர்தல் தான் இடம்பெற இருக்கின்றது. இதில் மொத்தமாக 144 வட்டாரங்களில் இருந்து 146 பேர் தெரிவு செய்யப்பட இருக்கிறார்கள். மண்முனை தென்னருவில் பற்றி களுவாஞ்சிக்குடி வட்டாரத்தில் 2 அங்கத்தவர்களும், கோர்லைப்பற்று வடக்கு பிரதேச சபையில் ஒரு வட்டாரத்தில் 2 உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தின் தேர்தல் பிணக்குகள் தீர்க்கும் நிலையத்தின் பணிகள் எதிர்வரும் 17ஆம் தேதியிலிருந்து ஆரம்பமாகும். இது பிணக்குகள் தீர்க்கும் நிலையமானது மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலகத்தில் இயங்குவதுடன் தேர்தல் வன்முறைகளுடன் தொடர்புடைய முறைப்பாடுகள் காணப்படின் பொதுமக்கள் நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் இலக்கத்தின் மூலமாகவோ அல்லது தொலைபேசியின் ஊடாகவோ அல்லது இமெயிலின் ஊடாகவோ தங்களது முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும். மட்டக்களப்பு தேர்தல் அலுவலகத்தினால் மாவட்டத்தின் தேர்தல் பணிகளுக்கான சகல பணிகளை நாங்கள் தற்போது முன்னெடுத்து வருகின்றோம். இன்று வரை மொத்தமாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் 12 உள்ளூராட்சி மன்றங்களுக்காக 30 கட்சி மற்றும் சுயேட்சை குழுக்கள் சார்பில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டிருக்கின்றது.